மட்டனை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மட்டன் நம்ம அரைக்க போகிறோம். பூண்டு கொஞ்சம், இஞ்சி பூண்டு, ப்ரெட்டு, புதினா போட்டுக்கிறோம். புதினா கொத்தமல்லி போட்டுக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து புழிஞ்சிட்டு எடுத்துங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன். அதே பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். இதை நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். நம்ம தனியாக அரைச்சிக்கலாம். அழகாக அரைச்சிட்டோம் பாருங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சி கொண்டு வந்தோம்ல ப்ரெட்டு மசாலாலாம் சேர்த்துட்டு நம்ம அப்படியே கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், கறி தனியாக நம்ம அரைச்சி கறியை நீங்கள் இது கூட மிக்சிலே போட்டு அரைச்சிக்கலாம். சில நேரத்தில் கறி வந்து அரையாது. அதுக்கு நான் வந்து மட்டனை தனியாக அரைச்சி எடுத்துக்கினேன். மற்ற மசாலாலாம் தனியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் திட்டமாக உப்பு காரம்லாம் பார்த்துங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரம் இல்லை சேர்த்துங்க. மசாலா போட்டு இந்த மசாலாவில் இது ஒரு 10-15 நிமிஷம் ஊற வைக்கலாம். அதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்குறோம். நம்ம கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் சேர்த்துங்க. கொஞ்சம் இதில் முந்திரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நறுக்கியே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் முந்திரி சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம அழகாக பொண்ணிடமாக இதை நம்ம வதக்கி அரைச்சிக்கலாம். காரத்துக்கு ஏற்றையும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். போதும், இது வந்த வரைக்கும் அப்படியே நம்ம ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதை ஆறிடுது. இதை நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். 30 நிமிஷம் ஆகிடுது. இதை நம்ம சின்ன சின்ன உண்டையாக போட்டு நம்மள பொரிச்சு எடுத்துக்கலாமா. எண்ணெய் சூடாகிடுச்சு. உப்பு பார்த்துங்க, உப்பு டேஸ்ட்டு பார்த்துங்க. சின்ன சின்னதாக அப்படியே உருண்டை மாரி எடுத்து நம்ம இதில் போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன சைஸாக அப்படியே உருண்டை எடுத்து போட்டு எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன எடுத்துக்கலாம். அப்படி சின்ன சின்ன அழகாக உருண்டையாக போட்டு எடுத்துடலாம். நல்லா சீக்கிரம் வந்துடும். கொஞ்சம் மட்டனு மிதமான அனலில் அழகாக வறுத்து எடுக்கணும். 50% அந்த எண்ணெயில் பொரித்து எடுத்தால் போதும். மீது 50% நம்ம அந்த மசாலாவில் வேக வைக்க போகிறோம். இது ரொம்ப நேரம் வேகணும் அவசியம் கிடையாது. ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிறோம். மிதமான சூட்டில் அப்படியே திருப்பி போட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். அந்த சூட்டில் அப்படியே திருப்பி விட்டுட்டு வறுக்கலாம். கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பட்டை சேர்த்து நம்ம இதை பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் இதில் அப்படியே சீரகம் போட்டுக்கலாம். அரைச்சி கொண்டு வந்தல மசாலா, இந்த மசாலா ரெடியாக இருக்கு. நம்ம அதை கலந்து கழுவி இதில் ஊற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அழகாக வெந்து வருது. அழகாக 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறோம். திட்டமாக உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம சீரகத்தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் இதில் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை கிண்டி விட்டுக்கலாம். உருண்டை நம்மளுக்கு அழகாக வெந்துடுது. இப்போ அப்படியே கறி உருண்டை அப்படியே எடுத்துகிட்டு பாருங்கள் வெந்துருச்சு. அப்படியே நம்ம வீட்டில் நம்ம வறுக்கிறோம். வறுத்தத்தை எடுத்து வறுத்த கறியை அழகாக நம்ம அதில் சேர்த்துக்கிட்டோம். நம்ம எண்ணெயில் பொரித்தோம். 50% இந்த மசாலாவில் கறி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் பிரிங் ஆனியன் சேர்த்து, கொஞ்சோண்டு மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இதை அழகாக கலந்து விட்டுக்கிறேன். பட்டரு, கொஞ்சம் பிரிங் ஆனியன், கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கிரேவி அழகாக பண்ணிட்டு மட்டன் பார்க்கலாமா? பாருங்க, என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான ஒரு மட்டனில் செஞ்ச போண்டா அழகாக செஞ்சுட்டேன். பாருங்கள், சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ் நீங்கள் நம்ம பண்ணிக்கிறேன். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த டிஷ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கப்பா.